ஒருவேளை இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் செய்திக்கு ஏற்றாற் போல இந்த பாடல் இருந்தபடினால பாடுகிற வேளையில இந்த அர்த்தத்தை புரிந்து என்னோட கூட சேர்ந்து பாடுவீர்களானால் இந்த பாடலுடைய வரிகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். எத்தனை பேருக்கு தெரியும், என்னோடு நீர் இருப்பது என் வாழ்வின் மேன்மை ஐயா, என்னோடு நீர் வருவது என் வாழ்வின் பாக்கியம் ஐயா. யாருக்காவது தெரியுமா? சரி, தெரிந்தா என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. தெரியாவிட்டால் நான் பாடினது பெரும்பாக நீங்க என்னோட கூட சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா, என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. சேர்ந்து பாடலாமா? என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா, என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. சேர்ந்து ஒரு சில என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வின் மேன்மையா, என்னோடு நீர் வருவதே என் வாழ்வின் பாக்கியமையா. பிரசன்னமே தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே, பிரசன்னமே தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்கள் இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம் ஐயா, நீங்கள் இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில். பிரசன்னமே சேர்ந்து பாடுவோம். பிரசன்னமே தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்வோம் என் வாழ்விலே, பிரசன்னமே பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்கள் இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் பார்த்து கேளுங்க. இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம் ஐயா. இரவும் பகலும் நினைவா என் இதயம் உம்மை தேடுதையா, இரவும் பகலும் நினைவா இதயம் உம்மை தேடுதையா. வறண்ட நீலம் போல் வாரி நின்று வான்மழையாய் நீர் வந்தீரையா, வறண்ட நீலம் போல் வாரி நின்று வான்மழையாய் வந்தீரையா. பிரசன்னமே நல்ல கரங்களை சேர்த்து சொல்லுவோம். பிரசன்னமே நீங்கள் இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம் ஐயா, ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம். உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்களை முழு மனதோடு வெறுப்பேனையா, உம்மை விட்டு பிரிக்கும் பாவங்களை முழு மனதோடு. பரிசுத்தம் இல்லாமல் உமது முகம் ஒரு நாளும் தரிசிக்க முடியாதையா, இல்லாமல் உமது முகம் ஒரு
நல்லா சேர்த்து சொல்லுவோம். பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். வாழ்க்கையில அதுவே போதுமானது. நீங்கள் இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. நீங்கள் இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில அது முழுமையடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இல்லாமல், அவருடைய சமூகம் இல்லாமல் ஒரு நாள் கூட ஜீவித்திருப்பது முடியாத ஒரு காரியமாயிருக்கு. Praise the Lord. Amen. Hallelujah. என்னோட குரல் அவ்வளோவா கேட்காது, ரொம்ப சத்தமா பேச முடியாது. அதனாலதான் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்கள். ஆமென். மட்டும் வருது. சரி, முதலாவது தேவனுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டிலே முதலாவது தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும்படி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததான நல்ல வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என்னை அழைத்த போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சபை விசுவாசி உங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 33:15. அதாவது படிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி படிங்க. ஆமென். அவர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார் என்றால் மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நான் பேசுறது ஒருவேளை தூக்கம் வந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. ஆமா, ஏன்னு கேட்டா பாட்டு பாடும்போது தூங்க மாட்டாங்க, ஆராதனை பண்ணும்போது தூங்க மாட்டாங்க. ஆனா அது மெசேஜ் டைம்லயோ இல்லை ஆண்டவருடைய வார்த்தை நேரத்திலயோ அப்படி வரும் பாருங்க ஒரு தூக்கம். ராத்திரி தூங்காத தூக்கத்தை இங்கதான் தூங்குவாங்க. அதனால அப்படி யாராவது உங்க பக்கத்துல தலை குனிகிற மாதிரி இல்லை தலை சாயிற மாதிரி அப்படி இருந்தாங்கன்னா லைட்டா கொஞ்சம் பக்கத்துல இருந்தாங்கன்னா தட்டி விடுங்க. அப்படி கர்த்தருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதனால வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம் பண்ண ஆராதனை காட்டிலும் பாடின பாடலை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை வாழ வைக்கிறபடியா இருக்கிறபடினால நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆமென், ஆமென். திரும்பவும் நான் அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். இப்போ மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் என்று சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் நாம் புரிந்து கொள்ளணும், தேவனுடைய சமூகம் அல்ல பிரசன்னம் என்று சொன்னால் என்ன அப்படின்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே நம்முடைய சமூகம் என்பதற்கு பதிலாக ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும் என்றால் யுவர் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பிரசன்னம் நாம் புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னம். அப்படி என் கூட வராத பட்சத்துல நீங்க இந்த இடத்துல இருந்து என்னை கொண்டு போகாதீங்க என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை என்னோட பேசினதுனால நான் உங்களிடத்துல பேசுகிறேன்.
இந்த வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் நான் ஒரு நொடி கூட நான் வாழக்கூடாது. அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரசன்னம் என்றால் என்ன அப்படின்றத நாம் புரிந்து கொள்வோம். பிரசன்னம் என்றால் தேவனை நாம் பார்க்காவிட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் தான் கர்த்தருடைய பிரசன்னம். அது பல வகையில கர்த்தர் நம்மளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் நம்ம ஆராதிக்கும் பொழுது கூட ஆராதனை நடத்தின பாஸ்டர் அம்மா நடத்தினார்கள். நம்ம எல்லாம் ஆராதித்தோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற வேளை கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருந்தது. எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஆமென். எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் பார்க்கிற மாதிரி நிற்கிறாரா? இல்ல. ஆனா அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது, உணர முடிகிறது. அதுதான் கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென், அல்லேலூயா. சங்கீதத்தில் 139 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து 8 வசனத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் கேட்டா, தேவனுடைய பிரசனம் எங்கும் நிறைந்ததா இருக்கிறது. ஆதியிலே அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அவருடைய பிரசனம் இல்லாமல் ஒரு நாள் கூட நாம் கடந்து போக கூடாது என்பதுதான் இந்த நாளில கர்த்தர் நம்ம உணர்த்துகிற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. இதே ஆங்கிலத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, இஃப் யூ டு நாட் கோ வித் மீ டு நாட் ஃபோர்ஸ் அஸ் டு லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என் கூட வராம போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து போங்க என்ன சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் படித்தது நம்ம புரிந்து கொள்ளும்படியா எழுதப்பட்ட இந்த வேதத்துல உங்களுடைய பிரசன்னம், அதாவது உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீங்கன்றாரு. ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுது அப்படின்னா, நீங்க உங்களுடைய பிரசன்னம் என் கூட வராத பட்சத்துல நீங்க போங்கன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்லுகிறார். இது எத்தனை பேருக்கு புரியுது என்பது எனக்கு தெரியல. புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற, நாம் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை பார்த்து நீங்க இல்லாமல் நான் ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது, நீங்க இல்லாமல் ஒரு இடத்துக்கு நான் போகக்கூடாது. அதுதான் இந்த வார்த்தையை சொல்ல ரொம்ப அழகா சொன்ன வார்த்தை. நீங்க வராத பட்சத்துல என்னை போங்கன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஒண்ணு நீங்க வந்தா வாங்க, இல்லைன்னா நான் போகல. அப்பேற்பட்ட தீர்மானத்தை நம்ம இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நாம் போற இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் நாம் போற இடத்துல ஒரு வெற்றியை காண முடியும், நாம் போற இடத்துல ஒரு மகிழ்ச்சியை காண முடியும், ஒரு சந்தோஷத்தை காண முடியும், ஒரு விடுதலையை காண முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த காலை நேரத்துல இந்த பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட வரும். இன்னைக்கு நான் இந்த ஆலயத்தை விட்டு நான் கடந்து செல்கிற வேலையில நான் வெறுமையா போகக்கூடாது, என்னோடு கூட தேவ பிரசன்னத்தை நான் கூட்டி செல்கிறவனா எனக்கு கர்த்தர் மாற்றணும். நான் வெறுமையாய் போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லணும், கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க இல்லாம இந்த இடத்துல இருந்து நாங்க போக மாட்டோம், உங்களுடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த இடத்துல நாங்கள் போக மாட்டோம். நீர் என்னோடு கூட வருவீராக, நீர் என்னோடு கூட வருவீராக. நீர் இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு தீர்மானங்கள் வேண்டாம், நீர் இல்லாத ஒரு ஆண்டவரே நாங்கள் போகிற போக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவனீர் எங்களோடு கூட வருவீராக, தேவனீர் எங்களோடு வருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது ரொம்ப, இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு நீங்க என் கூட வாங்க, இல்லைன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து போகும்படிக்கு கட்டாயப்படுத்தாதீங்க. Do not force us to leave this place அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை பிடித்துக் கொள்வோம். எங்க போனாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாமல், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இல்லாமல் நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போகக்கூடாது. ஆமே. சரி, உங்களுக்கு நீங்க புரிந்து கொள்ளும்படிக்கு ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு நபர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால்,
வீடு கட்டுகிறார். இடத்தெல்லாம் வாங்கிட்டாரு. வீடு கட்டும்படிக்கு எல்லா ஆயத்தமும் பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவர் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் இப்போ நான் வீடு கட்ட போறேன், நீங்க வீடு கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒன்று வச்சிருவேன், நீங்க அதுல வந்து தங்கிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. வீடு கட்டும்படி ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுல ஒரு 5 ரூம் போடுறாரு. ஒரு ஹாலு, கிச்சனு அதெல்லாம் போட்டு பயங்கரமா பங்களா மாதிரி வீடை கட்டிடுறாரு. வீடு கட்டினதுக்கு அப்புறம் இப்ப டெடிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஆண்டவர் இடத்துல இந்த நபர் வருகிறார். ஆண்டவரே நான் வீடும் கட்டிட்டேன், உங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 ரூம் போட்டிருக்கேன். ஒன்னு எனக்கும் என் மனைவிக்கும், ஒன்னு என் ஃபர்ஸ்ட் பையனுக்கு, அடுத்த 2வது பொண்ணுக்கு, 3வது யாராவது கெஸ்ட் வந்தா தங்கறதுக்கு, 4வது உங்களுக்கு, வேற யாருக்கா ஒன்னொன்னு சேர்த்து நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 5 ரூம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ரூம் எல்லாம் போட்டுட்டு என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறாரு. ஆண்டவரே இதான் உங்க ரூமு, நீங்க இதுலயே தங்கி இருங்க அப்படின்னு சொல்லி, எங்க கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த ரூம்ல வச்சிடுறாரு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க ரூம்ல அந்த வீட்டுல அவங்க சுத்தி வாசம் பண்ணுகிறார்கள், அங்க பழகுகிறார்கள். ஒரு சமயம் வருகிற பொழுது ஆண்டவர் இருக்கிறதான வீடு அந்த அறை மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறது. மற்ற எல்லா அறைகளிலும் என்ன ஆகுது, பிரச்சனைகள் வருது. கணவன் மனைக்குள்ள சண்டை, பசங்களுக்கு திடீர்னு சிக்காயிடுறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீங்க அங்க இருந்தாதான் நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால எங்க ரூம்ல வந்து பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க எங்க ரூமுக்கு வாங்க, நாங்க உங்க ரூம் போயிடுறோம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ரூமை ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப மாத்திக்கிட்டதுக்கு அப்புறமும் ஆண்டவர் எந்த ரூம்ல இருக்கிறாரோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இவங்க எந்த ரூம் போனாலும் அந்த இடத்துல திரும்ப பிரச்சனை உண்டாகுது. அம்மா நான் கை தட்ட சொல்லல. அடுத்தது அவங்க பிள்ளைகள் சிக்காராங்க, கடுமையான வியாதி. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் இந்த இடத்துல வர வச்சுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இப்படி மாத்தி 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 செய்யற பொழுது எந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரோ அந்த இடங்களெல்லாம் சமாதானம் இருக்கு, பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, சண்டை இல்லை, பொறாமை இல்லை, எல்லாத்துலயும் ஒரு நிறைவு இருக்கு. இப்ப ஆண்டவர் இடத்துல போயிட்டு ரொம்ப மனநொந்து, ஆண்டவருடைய அந்த ரூமுக்கு போனா நீங்க இருக்கிற ரூம் நல்லா இருக்கு, ஆனா நான் இருக்கிற ரூம் ரொம்ப மோசமா இருக்கு, பிரச்சனை வருது, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி நீங்க இந்த ரூம்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வேற ரூம் உங்களை மாத்தி விட்டு அந்த ரூம் நல்லா இருக்கு, ஆனா இந்த ரூம் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. சரி எல்லா ரூமும் நாங்க மூடிட்டு நாங்க ஹாலுக்கு வந்தாலும் ஹால்ல பிரச்சனை நடக்குது, சரி ஹால்ல தான் பிரச்சனை நடக்குதுன்ட்டு கிச்சனுக்கு போனாலும் கிச்சன்லயும் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையின் மேல பிரச்சனைகள் வருகிற போது ஆண்டவர் இடத்துல போய் இப்படி கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ எனக்குன்னு ஒரு ரூம் தான் கொடுத்த, எனக்கு நீ ரூம் கொடுத்தப்ப அந்த ரூம்ல சந்தோஷம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, இது நீயும் புரிஞ்சுக்கிட்ட. ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சிக்கல, என்ன அப்படின்னா நீ ஒரு ரூம கொடுத்தத வீடு முழுசும் நீங்க ஆளுக பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு வீடு முழுவதும் இன்னைக்கு சந்தோஷத்தினால சமாதானத்தினால பிரச்சனை நடத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம். வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய கர்த்தருடைய சமூகத்தை நீங்க கொண்டு போகணும். போகிற வேலையில ஆண்டவரே இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. வீடு முழுவதும் நீங்க தான் ஆளுகை செய்யணும். வீடு முழுவதும் நீங்க தான் ஆளுகை செய்யணும். நான் வேணா உங்களுக்கு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஆண்டவரை நீங்க கொண்டு போங்க, ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டிலே தங்கிருங்க, உங்களுடைய பிரச்சனை எங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. உங்க வீட்டுல பிரச்சனை வராது, போராட்டம் வராது. அப்படி வந்தாலுமே அது ஒரு நாளுக்கு மேல தாண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் விடுதலை அளிக்கிறதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை ஒரு முறை தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு முறை நீங்க ருசிச்சிட்டுனா போதும், ஆண்டவர் விடவே மாட்டீங்க. ஆமென். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, பிரசன்னமே தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்வில். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாம்.
வாஞ்சையை கர்த்தர் நமக்கு தந்து அருள்வாராக. அல்லேலூயா. ஒரு பிரசன்னத்தை நாம் உணர்ந்துட்டோம், ஒரு பிரசன்னத்தை அனுபவித்துட்டோம், ஒரு பிரசன்னத்தை ருசி பார்த்துட்டோம் என்று சொன்னா அவரை விடவே மாட்டோம். ஆமென், ஆமென். இன்னும் சொல்ல போனா, நேற்று கூட வாலிப கூட்டத்தில் நான் பேசுகிற பொழுது நான் இப்படியா சொன்னேன், ஆண்டவரை நீங்க ருசி பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்படியா சொல்லியிருந்தேன். நீங்க டிராவல் பண்ணும் பொழுது வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்புவோம், குடும்பமா கிளம்புவோம், இல்ல தனியா கிளம்புவோம். வேணா போனை வச்சிருவோம், இல்ல பர்ஸை வச்சிருவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் வீட்டு சாவி எங்கேயா வச்சிருவோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் போற வழியில தான் அந்த ஞாபகமே வரும் நமக்கு. ஐயோ போனை காணுமே, நான் எடுத்து அந்த பர்ஸை காணுமே, வீட்டை பூட்டிட்டு சாவி எங்க வச்சுன்னா தெரியலையே அப்படின்ட்டு எங்க வரும் ஞாபகம் வரும்? போற வழியில தான் இருக்கும். அதுலயே பலவிதமான யோசனை இருக்கும். ஐயோ கீழே வந்துருச்சா, இல்ல யாரோ எடுத்துட்டாங்களா, யாரோ வீடை திறந்து உள்ள போயிட்டாங்களா, இல்லைன்னா என் போனை யாரோ எடுத்துட்டாங்களா, பர்ஸ் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பலவிதமான குழப்பம் வரும். குழப்பம் வருது இல்ல? நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்தாலுமே அப்பேற்பட்ட தேடுகிற அனுபவம் நமக்கு வரணும். சம்திங் ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில நான் ஏதோ இழந்துட்டேன் அப்படின்ற அனுபவம் நமக்குள்ள எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம அதிகமா ருசிக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போனை எப்படி மிஸ் பண்ணிட்டு நான் போற வழியில நம்ம தேடினோமோ, பர்ஸை மிஸ் பண்ணிட்டு எப்படி நான் போற வழியில தேடிட்டு இருந்தோமோ, அதே போல நான் போற வழியா இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, எதையோ ஒண்ணு யாரையோ ஒருத்தரை நான் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதான வார்த்தைகள் மிஸ் பண்றேன், என்னை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை இழந்த அனுபவம் நமக்குள்ள எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமா ருசிக்க முடியும். ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு சொல்ல முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை ருசி பார்த்து விட்டீர்கள் என்றால் மோசேயை போலதான் உங்களுடைய சமூகம் என்னோட வரணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து என்னை கொண்டு போகாதிருங்க அப்படின்னு சொல்லி வைராக்கியம் நமக்குள்ள வரும். கூட நம்ம கூட யார் வராங்களோ இல்லையோ, நம்ம பெற்றவர்கள் வருகிறார்களோ இல்லையோ, நம்ம பெற்றெடுத்தது வருதோ இல்லையோ, நம்ம நண்பர்கள் வருகிறார்களோ இல்லையோ, தேவ பிரசன்னம் நம்மோடு கூட வருமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அதிரத்தின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிக்கிறவர் நம்மோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால் செய்கிற 3 காரியத்தை இந்த நாளிலே நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்தே நம்ம எடுத்து நம்ம தியானிப்போமானால் இன்னும் அதிகமாய் நம்ம புரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கும். 3 காரியங்களை கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் 3 காரியம் நமக்குள்ள நடக்கிறது. ரொம்ப ஈஸியான தலைப்புல ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். மோசேயினுடைய வாழ்க்கையின் அடிப்படையில அவர் நடந்து வந்த பாதையில ஏன் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாருன்றதை கொஞ்சம் ஆராய்ந்து அதிலிருந்து எடுத்த குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. 2வது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்மை புடமிட்டு நம்மை உருவாக்குகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்ம எல்லா தீங்கிற்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து விடுதலை அளிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லுகிறேன் திரும்பவும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் நமக்கு வழி நடத்துகிறதா இருக்குது, நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அதை நம்மை உருவாக்குகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அதை நம்மை விடுதலை அளிக்கிறதா இருக்கிறது. முதலாவது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில பல குழப்பங்களும் பல போராட்டங்களும், நான் என்னதான் செய்கிறேன் என்பது தெரியாத ஒரு நிலை வருகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்மை நடத்துகிற ஆவியானவருடைய ஆவியின் நடத்துதலின்படி நாம் நடக்காததுனாலதான் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான குழப்பங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அவன் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தம்பியை கூப்பிடுங்களேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வழிநடத்துமானால் ஒரு உதாரணத்தை நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இதுதான் நாம வைத்துக் கொள்ளுங்க.
என்னை தாழ்த்திக்கிறேன் ஆண்டவர் சமூகத்துல. இது ஆண்டவருடைய கரம்னே வைத்துக் கொள்ளுங்களேன். சரியா? இப்போ இவரு தான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் நடந்து கொள்கிற வாழ்க்கை முறையோ இல்ல நாமேனு வைத்துக் கொள்வோம். ஆமே. இப்ப என்ன செய்யறாரு இவர்? என்ன பண்றாரு? கொஞ்சம் முன்னாடி போப்பா. முன்னாடி போறாரு. போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை என்ன செய்யும்னா நம்மளை வழி நடத்தும். எப்படின்னா, இப்படி வா இப்படி வான்னு சொல்லி வழி நடத்துறது எது அப்படின்னா என் கைதான் இப்ப நடத்துது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? தம்பி இங்கதான் நிக்கிறான், ஆனா வழி நடத்துறது எது அப்படின்னா அவனை தள்ளுறது என்னுடைய கரம். என்ன பின்னாடி எடுக்கிறது யாரு? ஆமா, இவனை பின்னாடி எடுக்கிறது என்னுடைய கரம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தம்பியை நாம வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய பிரச்சனை நம்ம மேல இருக்குமானால் எது தெரியுமா நடத்தும்? கர்த்தருடைய கரம் நடத்தும். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பிரச்சனை நம்மோடு கூட இருக்குமானால் நாம் நடக்கிற வழிகளை காட்டிலும் அவர் நடத்தி கொண்டுகிற ஒரு பாதை மேன்மையானதா இருக்கும். ஒருவேளை அவர் நடத்துகிற பாதையில கல்லு முள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அவைகளை மேற்கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய கரமே போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, கல்லு முள்ளும் இருக்கிற இடத்துல ஒரு மனிதன் நடக்க முடியுமா? முடியாது. என்ன செய்யும்? கால்ல முள்ளு குத்தும், கல்லு குத்தும், நடப்பதற்கே கஷ்டப்படும். ஆனா கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் முள்ளு மேல நடந்தாலும் வலி தெரியாது, கல்லு மேல நடந்தாலும் வலி தெரியாது. ஏனென்றால் என்னை நடத்துகிறது கர்த்தருடைய பிரசன்னம். என்னை நடத்துகிறது கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. தேங்க்ஸ். அவன் பேர் என்ன? கவனிங்க. இப்ப இந்த தம்பி மாண்டு போறான், ஆனா கர்த்தருடைய கரம் பின்னாடி இருக்குதுன்னு வைத்துக்கோங்களேன். நீ போய, நீ ஃப்ரெண்ட்ல போகும்பொழுது இந்த வேலை எங்க தெரியுமா கஷ்டப்படுத்தும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவன் முன்னாடி போறான், இவன் போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா நான் என்ன செய்யறேன்? இவனை பிடித்து இழுத்துக் கொள்கிறேன். நீ வராத, பின்னாடி வராத, நீ முன்னாடி போயிட்டாரு. இப்ப பின்னாடி வருகிற போது எங்க இங்க கஷ்டப்படும் அப்படின்னா இந்த கழுத்துல கஷ்டப்படும். ஏன் கேட்டா கழுத்தை திருப்பவும் முடியாது. ஏன் கேட்டா தேவ பிரசன்னம் கூட இருக்கிறதுனால, புரிந்து கொள்ளுங்க, தேவ பிரசன்னம் கூட இருக்கிறதுனால இவன் போகணும்னு நினைக்கிறான், ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் போக விட மாட்டான். இதனாலதான் பிரச்சனை எங்க வருது? நம்முடைய வாழ்க்கையில வருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படியே புரிந்து கொள்ளுங்க. இந்த பையனுக்கு, இந்த தம்பிக்கு, இவன் முன்னாடி போறான், ஆனா என் கை பின்னாடி பிடிச்சி இழுக்கும் போது இவன் என்ன செய்யறான்? இந்த கழுத்துல கஷ்டப்படுது, கழுத்து வலிக்க ஆரம்பிக்குது. ஆனா விடுங்கனே அப்படின்ற மாதிரி இருக்கும். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னா நாம நம்ம இஷ்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். நாம நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நாம விருப்பத்திற்கு ஏற்றபடி போகணும்னு ஆசைப்படுவோம். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதத்தோடு போவோம். ஆனா கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்குமானால் அது போக விடாது. அதையும் மீறி நான் போவேன் என்று சொன்னால் அதனுடைய வேதனையும் அதனுடைய கஷ்டம் யார் சுமக்கிற அப்படின்னா நான் தான் சுமக்கிறேன். எப்படி அந்த தம்பிக்கு கழுத்து வலி வருகிறதோ அதே போல நம்முடைய குடும்பத்துல பிரச்சனைகளும், வியாதிகளும், போராட்டங்களும், கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்குமானால் அவர் எங்க நடத்துறாரோ அந்த இடத்திற்கு நான் போக ஆசைப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. உம் விருப்பம் இல்லாமல் இடத்திற்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே என்று சொல்லி தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடுகிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோட கூட இருக்குமானால் அது நம்மை வழிநடத்துகிறதா இருக்கணும். ஆமென். இந்த யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்திலையும் 22வது வசனத்திலையும் நீங்க கவனிப்பீங்களான்னா, இந்த அனுபவத்தை பார்த்துதான் மோசே சொல்றாரு, உங்களுடைய பிரசன்னம் எனக்கு ரொம்ப அவசியம், உங்களுடைய சமூகம் இல்லாமல் என்னை இந்த இடத்தை விட்டு கொண்டு போகாதீங்க என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது
அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் வழிநடத்த அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. நான் திரும்ப படிக்கிறேன். கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இந்த வார்த்தைக்கு நீங்க, கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களை வெளிச்சம் காட்ட அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இது யார் முன் சென்றார் என்றால் கர்த்தரே முன் சென்றிருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமா இருந்தது. அவங்க போன பாதை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவங்க போனதே வனாந்தரத்துல தான் போனார்கள். வனாந்தரத்துல எப்பேற்பட்ட நிலை இருக்கும் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். நாம் இந்த மரம் செடி கொடி இருக்கிறதான இந்த இடங்களிலே நம்ம வெயில் காலங்கள் வரும்பொழுது தாங்க முடியாத ஒரு வெப்பநிலை காணப்படும். வனாந்தரத்துல இதை காட்டில் டபுள் மடங்கா இருக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல கடந்து போகிற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தபடினால போனது வனாந்தரமான பாதை தான், போனது வெப்பமான நிலையான பகுதி தான். ஆனா தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்ததுனால பகலிலே அவர்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும்படி மேகஸ்தம்பத்தினால கர்த்தர் அவர்கள் நடத்தினார். அவர்கள் இரவிலே எங்க தடுமாற்றமாய் போயிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் போகிற பாதையை வெளிச்சம் காட்டுவதற்காக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் அவர்களோடு கூட சென்றார். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமானா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க இருங்க, என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லுகிற வேலையில சூழ்நிலைகள் இல்ல நாம் போகிற பாதைகள் கரடுமுரடா இருந்தாலும், போகிற பாதைகள் புரியாததா இருந்தாலும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அவர் பகலிலே மேகஸ்தம்பத்தை போலவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை போலவும் அவரே நமக்கு வழி காட்டுகிறவராக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 42:16 சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொள்வீர்களானால் கர்த்தர் காட்டுகிற வழியில நாம் நடப்போமானால், கர்த்தர் கொண்டு போகிற பாதையில நாம் போவோமானால் நிச்சயமாய் அந்த இடத்துல ஒரு வெற்றியையும் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தையும் காண முடியும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, பிரசன்னமே தேவ பிரசன்னம் போதுமே என் வாழ்விலே, பிரசன்னமே பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே, நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வு என்னை நடத்துகிற தேவ பிரசன்னம், நீங்க இல்லாத ஒரு நொடி கூட என் வாழ்வு. எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியுது காலை நேரத்துல? நீங்க இல்லாம ஒரு நொடி கூட எனக்கு வேண்டாம். நான் போகிற பாதையை அறிவீர், நான் செல்லுகிற காரியங்களை நீர் அறிவீர், நான் படுகிற பிரயாசங்களை தேவன் அறிவீர். கர்த்தர் நீர் என்னோடு கூட வருவீரானால், கர்த்தருக்கு அது சித்தமானால் அவைகளில் நாங்கள் வெற்றியை காணும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் பலவீனனையும் பலவனாய் அது உருவாக்குகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அநேக போதவர்களுடைய சாட்சிகளை கேட்பீங்களானா, மனிதர்களிடத்துல வருகிறதான தூஷணமான வார்த்தைகள் இல்லை வேதனைப்படுத்துகிறதான காரியங்கள், இன்னைக்கு விசுவாசிகளா நாம் இருக்கிற பொழுது நமக்கு போதவர்களுடைய வழி நமக்கு தெரியாது.
ஆனா போதவரிடத்துல போய் நீ கேட்பீங்கன்னா அவங்க சொல்லுகிற காரியங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கண்ணீர் வடித்து அழுவீங்க. ஏன் கேட்டா பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் அவர் கடந்து வந்தவர்கள். அவர்களிடத்துல போய் கேட்பீங்களான்னா அவங்க கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது அவர்கள் நினைத்தாலே கண்ணீர் வடிப்பார்கள். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர்களை தேற்றுவது எதுவென்றால், அவர்களை உருவாக்குவது எதுவென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் தான். ஆமென், ஆமென். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அந்த ரகசியம் தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா போதர்களுக்கு நல்லா தெரிந்தபடினால யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன தூஷணமாய் பேசினாலும் சரி, யார் என்ன திட்டினாலும் சரி, யார் விரோதமா எழுப்பினாலும் சரி, அவர்களுக்கு தெரிந்த ஒரு ரகசியம் தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருப்பது. அந்த பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை உடைத்து உருவாக்குகிறார். அடுத்த வாட்டி கர்த்தர் அந்த மாதிரியான போராட்டங்கள், அதாவது பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர்கள் எவ்வளவு தெரியுமா தைரியமா இருப்பார்கள். வந்தா வரட்டும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற வைராக்கியம். ஆமென். இன்னைக்கு அதே ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. நம்மை விரோதிக்கிறவர்கள் உண்டு, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உண்டு, நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள் உண்டு. நாம் செய்யாத காரியத்தையும் செய்தது போல சொல்லுவார்கள், நம்ம சொல்லாததையும் சொன்னது போல சொல்லுவார்கள். நம்ம எப்படியாகிலும் நம்ம கீழே தள்ளும்படிக்கு பொறாமை கொண்டவர்களாக நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களா இருப்பார்கள். அப்படிப்பட்ட சமூகத்துல நாம் வாழ்கிற பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எப்பொழுதெல்லாம் உங்க காதுல அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விழுதோ நேரா ஓடி போயிருங்க. ஓடி போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் என்னோட பேசுறாங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலவீனனையும் ஒரு பலவானாய் மாற்றுவது எது என்றால் இந்த கர்த்தருடைய சமூகம் தான். இன்னைக்கு நான் பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்கல, ஆனா இந்த பிரசங்கெல்லாம் நான் எடுக்கிறேன் என்பதற்கான காரணம் எது அப்படின்னா, நான் படிச்ச காலேஜ் சென்ட் மேரிஸ்ல படிச்சேன். புரிஞ்சதா யாருக்காவது? சென்ட் மேரிஸ் காலேஜ்ல தான் படிச்சேன். சென்ட் மேரிஸ் படிச்ச காலேஜ்ல நான் படிச்சேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். மார்த்தாலும் மரியாளும் ஒரு முறை இயேசுவானவர் வீட்டுக்கு வந்திருந்தப்ப மார்த்தாள் தன் வீட்டு வேலைகளை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா மேரி மாத்திரம், அதாவது மரியாள் மாத்திரம் எங்க இருந்தாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு பைபிள் காலேஜ் எல்லாம் போல, நானு அது போயிடுச்சு. இருந்தாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுக்கிறது எங்க இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில இருந்து எடுக்கிறது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் ஜெபித்தது உண்டு. முதல் பிரசங்கத்துல எல்லாம் நான் ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, உலக அறிவும் கிடையாது, வேத அறிவும் கிடையாது, ஆனா என்னையும் நீர் பயன்படுத்தும்படிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் நினைவுபடுத்துகிற, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் எழுதி நான் மறுநாள் போய் என்னுடைய சபையில பிரசங்கித்தேன். அது நிமித்தமாய் கர்த்தர் ஒரு சிலர் தொட்டார். உண்மையா நான் சொல்றேன். முடிந்தது பிறகு எல்லாரும் என்னிடத்துல நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. என்னன்னு தெரியல, நான் இன்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலையே கிடையாது, ஆனா இன்னைக்கு நான் வந்தேன், ஆண்டவருடைய வார்த்தை என்னோட கூட இடைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். என் பெருமைக்காக சொல்லல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற என்னையும் கர்த்தர் பலவீனாய் அவருடைய சமூகத்துல உருவாக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் மாத்திரம் தான். ஆமே. இந்த செய்தி எடுக்கும் போது கூட நான் 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு தான் ஜெபம் பண்ணி எடுத்தேன். நான் ஒருவேளை நான் என்ன செய்திருக்கலாம், கூகுள்ல போயிட்டு பிரசன்ஸ் ஆஃப் காட் சர்மன் அப்படின்னு போட்டிருந்தேன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்திருக்கும். அப்படியே நான் அழகா எழுதிட்டு உங்கள்கிட்ட ஒப்பிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அது விருப்பம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தான் நான் பேசணும். ஆமே. நான் என் இஷ்டத்துக்கு நான் எடுத்துட்டு பேசணும்னா ஒருத்தவங்களுக்கும் அது கிரியை செய்யாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னா நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல பேசும். ஆமே. எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, தேவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி மோசே சொன்னதுக்கான இன்னொரு காரணம் அவனை உருவாக்கியது.
மோசேயினுடைய குணாதிசயமே எப்படி என்று சொன்னால், குணாதிசயன்றதை விட அவனுக்கு இருந்தது ஒரு ஒரு ஹேபிட். என்ன அப்படின்னு சொன்னா, ஹேபிட்னு கூட சொல்ல தெரியல, அது என்ன சொல்லலாம், ஒரு காரியம் அவனுக்குள்ள ஒரு மைனஸா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள பயம் இருந்தது. பயந்த சுவாபம் உடையவன் தான் அந்த மோசே. 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கொண்டு வருவதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது 1ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறார். காரணம், அவனுக்குள்ள இருந்த பயம் அவனை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா சாக்கு போக்கு சொல்ல வைக்குது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்பணி நடக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான் அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லுகிறார். அவர் 1 வசனத்துல சொல்றாரு, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதே யாத்திராகமும் 10ஆவது வசனத்துல நீ கவனிப்பீங்களான்னா 2வது ஒரு சாக்கு சொல்றாரு. 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாமும் உள்ளவன் என்றான். 2வது காரணம் அவர் சாக்கு போக்கு சொல்றது, முதல் சொன்னாரு அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. 2வது, நான் திக்குவாயன், நான் மந்த நாக்கு உள்ளவன் அப்படின்னு சொல்லி 2வது வாட்டியும் ஆண்டவர் இடத்துல தட்டி கழிக்கிறார். இப்போ 3வது ஒரு சாக்கு சொல்றாரு. என்ன கவனிக்க பாருங்களேன். 13வது வசனத்துல, அதற்கு அவன், யாரு? மோசே, ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாராயிலும் அனுப்புவோம் என்றான். ஆண்டவர் திட்டவட்டமா முடிவு பண்ணிட்டாரு, மோசையை தான் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க சொல்லுகிற சாக்குகள்லாம் கவனித்து பாருங்க. என்ன நம்ப மாட்டாங்க, என் பேச்சுக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. 2வது, நான் திக்குவாயன், நான் தைரியமா போய் பேசுறதுக்கு கூட எனக்கு பலன் கிடையாது, நான் தைரியமா ராஜா முன்னாடித்துல போய் நிற்கிறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது, நான் அப்படியாக சொல்லி அவர் சாக்கு போக்கு சொன்னாரு. 3வது சொன்னாரு, வேற யாராவது அனுப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் விடவே இல்லையே. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை படித்து பார்ப்பீங்களா, சில அடையாளங்களை கொடுக்கிறார், இதெல்லாம் செய், இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை உருவாக்குகிற தேவனா இருந்தார். அவன் தீக்குவாயன் தான், மந்தனா உள்ளவன் தான், அவன் பேச்சை கேட்க மாட்டாங்க. இல்ல வேற யாராவது கூட அனுப்பியிருக்கலாம்னு கூட வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனா ஆண்டவர் அவனை விடவே இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை பிடித்துக் கொள்ளுமானால் நம்ம எந்த நிலையா இருந்தாலும் சரி, சமுதாயத்துல நம்மை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய பிரசன்னமே போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை சொன்ன இந்த மோசே தான் இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, எகிப்தில இருந்து ஜனங்களை கொண்டு வருகிறார். எத்தனை பேர் தெரியுமா? 6 லட்சம் பேரை வழிநடத்தி கொண்டு வந்தது யார் என்று சொன்னா மோசே தான். அல்லேலூயா. சொன்ன சாக்கு போக்குக்கு வேற, ஆனா இப்ப நடக்கிறது வேற. காரணம், அது இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தர் அவனை உருவாக்கின விதங்கள் வேற. ஆமென். அதோட கர்த்தர் விடல. வனாந்திரத்தில் நடந்து போகும்போதும் ஜனங்கள் அவனை முறுமுறுத்தார்கள். எனக்கு இங்க, அதாவது எகிப்துல சாப்பிடாட்டா இங்க இருந்து கொண்டு வந்தீங்க, அங்கேயே நல்லா சாப்பிட்டு இருந்தோம், இங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லை, அங்க இறைச்சி சாப்பிட்டோம், இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பல விதத்துல பல காரியங்களில அவரை முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்புகள் எல்லாம் கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு உட்காந்து, ஆண்டவரே இப்பெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல முறையிட்டார். இன்னொரு இடத்துல நம்ம கவனிக்க முடியும், ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசினார். ஒருவேளை அவரு பழைய மனிதனா இருந்திருப்பார் என்றால், அப்பயே சொன்னேன்ல இவங்கெல்லாம் என் பேச்சை கேட்க மாட்டாங்கன்ட்டு, நீ வேற யாராவது கூட அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல போய் சொல்லியிருக்கலாம். ஆனா இடைப்பட்ட நாட்கள்ல கர்த்தர் அவனை உருவாக்கி அவனை வளர்த்ததுனால இப்போ இவனுடைய எண்ணம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ ஆண்டவர் இடத்துல போயிட்டு நிற்கும் பொழுது, ஆண்டவரே இவர்கள் பாவங்கள்லாம் மன்னிங்க ஆண்டவரே, இவங்கெல்லாம் தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுகிறவனா மாறிட்டான்.
இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குமானால், நம்மோடு கூட இருக்குமானால், ஒன்றுமில்லாத நம்மையும் உருவாக்குவதற்கு அவருடைய பிரசன்னம் போதுமானதா இருக்கு. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க, எனக்கு படிப்பு வரல, நான் அதுல ஃபெயில் ஆகுறேன், அதுல நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க யோசிப்பீங்களான்னா, ஆண்டவரிடத்துல போயிட்டு, அப்பா ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய பிரசனத்தினால உங்களை நிரப்பி, எந்த சப்ஜெக்ட்ல நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்லயே மற்ற சப்ஜெக்டை காட்டிலும் அதிகமாக மார்க் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஏசாயா 40:29 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அதே 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது ஒன்று சொன்னேன், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தா கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால் நம்மை உருவாக்குகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால் நம்மை விடுதலையை அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் 14 இந்த காரியத்தெல்லாம் பார்த்ததுனாலதான் இப்போ மோசேக்கு மனசு இல்லை. இனி நாங்கள் போவோம்னு சொன்னா உங்களுடைய வழி நடத்துதல், உங்களுடைய ஆலோசனை, நீர் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை தான், உங்களுடைய சமூகம் என்னோட கூட வரட்டும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு என்னை கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறார். இந்த விடுதலையாக்குறதான அனுபவம் எப்படிப்பட்டதான அனுபவமாய் அவர் பார்த்தார் என்று சொன்னால் 14:19 இப்போ அவர்கள் வனாந்திரத்துல, நான் ஒரே நிமிஷம், வனாந்திரத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள், வழிநடந்து வருகிற நேரத்துல பார்வோனுடைய இருதயம் திரும்பமாய் கடினப்படுகிறது. அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. அதாவது பார்வோன் நினைத்துக் கொள்கிறார்கள், பார்வோனும் எகிப்தியர்களும் நினைத்துக் கொள்கிறார்கள், அவங்கள்ட்ட கத்தியும் கிடையாது, சண்டை போறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அவங்களை எப்படியாவது போயிட்டு என்ன பண்ணலாம், அடிமைப்படுத்தி திரும்ப அவர்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மிகுந்த வைராக்கியத்தோடு என்ன பண்றாங்க, எகிப்தில இருந்த சேனைகளோடு புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற வேளையில இவர்களுக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதுவரைக்கும் ஆண்டவர் தான் நம்ம நடத்தி வந்தாரு, இப்ப பின்னாடி இவன் வர துரத்திட்டு வரானே, நம்ம இதோட மடிந்து போக போறோமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு. பத்தாவதுக்கு ஆப்போசிட்ல வேற செங்கடல், எல்லாம் சூழ்ந்து இருக்கும் பொழுது தப்பித்துக் கொள்வதற்கு வழியும் கிடையாது, போறதுக்கான பாதையும் கிடையாது, என்ன செய்ய போறோன்றதான ஒரு கலக்கத்துல இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை அவர்களை விடுதலையாக்குறவர் என்பதை நிரூபித்து காட்டினார். எங்க அப்படின்னா 19 கவனிங்க. அப்போது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மேகஸ்தம்பம் என்ன செய்தது என்று சொன்னா ஜனங்களுக்கு முன்பாக நடத்தி கொண்டு சென்றது. இப்ப பிரச்சனைகள் வருகிற பொழுது என்ன செய்யறது என்று சொன்னா, அப்படியே முன்னாடி நடந்த தேவ தூதனானவர், அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இதுவரைக்கும் வழி நடத்தினவர் இப்ப பாதுகாக்கும்படிக்கு பின்னாடி நடக்கிறார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 24 வசனமும் 25 வசனத்திலையும் பார்ப்போம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனிதனை விடுதலையாக்கி, பிரசன்னம் ஒரு மனிதனோடு இருக்கும் என்று சொன்னா நம்முடைய கண்களை காட்டிலும் புறஜாதியருடைய கண்களை கர்த்தர் திறந்து வைப்பார். அதற்குரிய ஆதாரத்தை பாருங்க. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் தான் திட்டம் பண்ணி ஜனங்களை கொண்டு வரார், வனாந்தரத்துல கொண்டு வரார்.
இதுவரைக்கும் முன்னாடி நடந்ததான தேவ தூதனானவர் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இப்போ பார்வோன் வரான்னு சொல்றதுக்காக என்ன செய்கிறாரு? முன்னாடி இருந்த தேவ தூதனானவர் பின்னாடி பாதுகாக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா பின்னாடி வருகிறார். இப்போ ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்றார். யாரு? எகிப்தியருக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அவர்கள் வந்து அந்த ரதங்களை வருத்தத்தோடு, அதாவது எப்படி சொல்றது, எவ்வளவுதான் அடித்தாலும் அந்த குதிரை ஓடல. அவர்கள் போகிறதான அந்த ரதங்களும் உருளைகள்லாம் கழண்டு போகுதான். உருளைகள் என்று சொன்னா அந்த சக்கரங்கள், அந்த சக்கரங்கள்லாம் கழண்டு போகுது. எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கும். ஒரு போருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு யுத்தத்துக்கு போறோம்னு சொன்னா யாருமே வந்து கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. அதற்கான ஆயத்தத்தோட தான் கிளம்புவாங்க. எல்லாம் அப்படிதான் கிளம்பி வந்தாங்க. அவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் முன்னாடி இருக்கிறாங்க. இப்ப ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள நடக்கிறது என்றதான ஒரு வேதனையும் கலக்கம் அவர்களுக்குள்ள வந்து அப்ப சொல்றார்கள், அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. கவனித்து பாருங்க அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தரே அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியர்களுக்கு எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் யார் நமக்கு விரோதமாய் எழுப்பினாலும் சரி, யார் நமக்கு விரோதமாய் போராட்டம் பண்ணினாலும் சரி, யார் நமக்கு விரோதமாக கலகம் பண்ணினாலும் சரி, நாம சும்மா இருந்தா போதும். கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். இதை நல்லா புரிந்து கொண்டதான மோசே தான் இப்ப சொல்றாரு, உங்களுடைய பிரச்சனை இல்லாம நான் வேற எங்கேயும் நாங்க போக விரும்பல ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி. சங்கீதம் 91:7-8 பார்க்கும் பொழுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள்? நான் சொன்ன 3 காரியம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்ம சரியான வழியிலே வழி நடத்தும். 2வது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்ம உருவாக்குகிறது, ஒன்றுமில்லாதவர்களையும் உருவாக்குகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால் அது நம்ம எல்லா தீங்கிற்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து விடுதலை அளிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய பிரசன்னம் உனக்கு போதும். ஆமென், அல்லேலூயா. என் பலவீனத்திலே உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும்படிக்கு அவருடைய பிரசன்னமே நமக்கு போதும். இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, பிரசன்னமே, தேவ பிரசன்னம் போதுமே என் வாழ்வில். பிரசன்னமே, தேவ பிரசன்னம் இந்த வாழ்க்கையில வேதம் ஆண்டவரே என் வாழ்விலே இல்லாமல் நீங்க இல்லாமல் ஒரு நொடி கூட என் வாழ்வில் நாமையா இயேசுயா, நீங்க இல்லாமல் ஒரு நொடி கூட என் வாழ்வில் வேண்டாமையா. என்னோடு நீர் இருப்பதே, என்னோடு நீர் இருப்பதே என் வாழ்வில் வேண்டாமையா. என்னோடு நீர் வருவதே என் வாழ்வில் பாக்கியமையா. என்னோடு
வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் எனக்கு வேணும், ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு எங்களை கொண்டு போகாதீங்க, உங்களுடைய பிரசனம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு எனக்கு கடந்து போக விடாதீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த பிரசனம் நிரப்புவதாக, நான் பார்க்கிற பிரச்சனைகள், நான் போகிற போராட்டங்கள், நான் சந்திக்கிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. வழி தெரியாமல் இருக்கிறோம், போகிற பாதை என்ன என்பதை எங்கள் அறியாமல் இருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்குமானால், எங்களை வழி நடத்துகிற பிரச்சனைகளோடு கூட இருக்குமானால் சரியான பாதையை கொண்டு போக, சரியான பாதையை கொண்டு போக. கேட்கிற யாவருக்கும் இந்த பிரசனத்தை கத்தலினால எங்களுக்கு களப்படைய செய்வீராக, வெள்ளமடைய செய்வீராக, வெள்ளநடைய செய்வீராக. இதுவரைக்கும் சோர்ந்திருந்த அனுபவம் மாறட்டும், இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்ததான அனுபவம் மாறட்டும், இதுவரைக்கும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலைமைகள் மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளில் விடுதலை ஆக்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாளில் விடுதலை ஆக்குவதாக. இப்பொழுதே ஒரு விடுதலையை தேவன் தந்தருவாராக. Hallelujah, 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 hallelujah. என் குடும்பத்துல நீர் வாசம் செய்யுங்க ஆண்டவரே, எங்க வீட்டுல நீர் வாங்க ஆண்டவரே, என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. பிரச்சனை என்னோடு கூட இருக்குமாண்ணா, நான் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நான் போகிற இடமெல்லாம் செழிப்பு, நான் போகிற இடமெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, நான் போகிற இடமெல்லாம் ஒரு சந்தோஷம், நான் போகிற இடமெல்லாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படிக்கு கர்த்தர் கிரியை நடப்பிப்பீரே. இந்த நாளிலே உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா, உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை தூக்கி சுமக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களோடு கூட வாங்க ஆண்டவரே. மோசையை போல கேட்கிறோம், உடைய சமூகம் எங்களோடு கூட வராவிட்டா இந்த இடத்துல இருந்து நீங்க எங்களை கொண்டு போகாதீங்க அப்பா. மேல அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. தேற்றல வாழனை அனுப்புவேன் என்று சொன்ன தேவன் நாளிலே நீர் எங்களை தேற்று, எங்களை ஆற்றுவதற்கு, எங்களை நடத்துவதற்கு, எங்களை உருவாக்குவதற்கு, எங்களை விடுதலை ஆக்குவதற்கு உடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்தருளுவீராக. பிரசன்னமே தேவன்
எனக்கு அப்ப தெரியல, அவர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். நிறைய முறை எனக்கு கழுத்து வலிக்கிற ஒரு அனுபவம் போல இருந்தது, உண்மைதான். ஏன் ஆண்டவரே, நான் என்ன ட்ரை பண்ணாலும் அவர் என்னை தடுத்து நிறுத்தின நிறைய அனுபவங்கள் உண்டு. உபத்திரவங்கள், கடுமையான நேரங்களில் எல்லாம் அவருடைய சித்தம் இல்லாமல் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில நானும் என் மனைவி நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க என்ன உழுப்பி எழுப்புனாங்க. 2 பேரும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழுதோம், ஜெபித்தோம். நமக்கு தெரியல, அவருடைய பிரசனம் நமக்கு பின்னாடி போய் நம்மை கிட்டி சேர்ந்த எதிரிகளை இல்லாமல் பண்ணினதை பிரசனம் நம்மை பாதுகாக்கிறது. அவர் நம்மை வழி நடத்துகிறார். வழி நடத்துவது மாத்திரமல்ல, அவர் நம்மை தீங்குகளிலிருந்து பாதுகாக்கிறார். நல்ல ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய கரத்துல முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமா? வீட்டுல ஒரு அறை மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அல்ல, பிரேயர் செல்ல மட்டும் அல்ல, என் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நான் என் ஆண்டவருக்கு முழுவதுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தன் வீட்டுல ஒரு அறையை இயேசுக்கு கொடுத்தார். அந்த அறை சந்தோஷமா இருந்தது. ஆனா ரெஸ்ட் ஆஃப் த அறையில் எல்லாம் நிறைய பிரச்சனை. அருமையான சகோதரனே, சகோதரியே, திருச்சபையே, தெய்வ சபையே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஊழியக்காரரோடு கூட இடைபெற்று தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்மோடு கூட தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோமே. லெட்ஸ் கிவ் 100% இன்செப்ட்ஸ். ஆண்டவருடைய கரத்துல 100% ஒப்பு கொடுப்போமா? ஃபுல் கண்ட்ரோல், வீட்டு கண்ட்ரோல் ஃபுல் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அந்த பாடலை இணைந்து பாடுவோமா? பிரசனமே பிரசனமே தேவ பிரசனமே இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இப்ப இருந்து நீங்க என்ன வழி நடத்துகிறதை நான் அனுபவிக்கட்டும். இப்ப இருந்து நீங்க என்னை தீங்குக்கு பாதுகாப்பதை நான் அனுபவிக்கட்டும். இப்ப இருந்து நீர் என்னை புடமிடுவதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, நாங்க சாக்கப்போக்கு சொன்னதெல்லாம் போதுப்பா. நாங்க ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்தது போதப்பா. நீங்க முழுவதுமா எங்களை தருக்கரத்தில் தருகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைபெற்ற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்றுவரே, எப்படி ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டருக்காய், இப்படி துணைவியா இருக்கா அன்றுவரே அப்பா, நீங்க உங்களை ஆசீர்வதிங்க. தேசங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் அவளை பயன்படுத்துவீராக. மனதார கரங்களை நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க நீ உம்மால் வழிநடத்த போகிறோம். நீரைகளை புடமிடுவதை நாங்கள் அனுபவித்து இருக்கிறோம். நீரைகளை தீங்குகளுக்கு பாதுகாப்பதை அனுபவித்திருக்கிறோம். எங்களை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய தாசனையும் உடைய ஊழியக்காரையும் கர்த்தரை பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர். இன்னொரே ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். எல்லா சின்ன பிள்ளைங்களும் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து முழங்கால் போடும்படிக்கு நான் விரும்புகிறேன். May I request Pastor Carly, please come forward and bless them. Ella, Joshua, Janice, all